புதன் யூடியூப் சேனலின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அதிகமான வண்டி வாகனங்கள் எல்லாம் பார்க்கலாம். எல்லா வித காரு, பஸ்ஸு, பைக்கு, லாரி போன்ற எல்லா வாகனங்களையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் கிளாஸ்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா முருகனுடைய ஃபோட்டோவை ஒட்டி வைக்கிறாங்க. இல்லாட்டி ஓம் சரவண பவன் எழுதி வைக்கிறாங்க, இல்லாட்டி வேலனுடைய ஃபோட்டோ வைக்கிறாங்க, இல்லாட்டி வேலை சின்னதாக 100-200 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி வெள்ளி தங்கத்தில் இல்லாட்டி பித்தளையிலலாம் கூட வாங்கி ஸ்டாச்சுவாக முருகனை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு தான் நம்ம ட்ரைவே பண்ணுறாங்க. முக்கால்வாசி பேர் நம்ம எல்லாருமே இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கோம். நிறைய காரு ட்ராவல்ஸ், ஒரு கேப் புக் பண்ணால் கூட வர்ற கேபுக்குள்ள கூட முருகன் தான் ஃப்ரண்ட்லேயே இருக்காரு, அவருடைய வேல் தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஏன் இப்படி இப்போ எல்லா வாகனங்களையுமே முருகனுடைய ஃபேமஸாக எல்லாரும் ஆகிட்டாங்களே, எதனால இப்படி வாகனங்களில் வச்சுக்கிட்டு முருகனை போகிறாங்க? ஏன் மற்ற கடவுள்களை வைக்கலாமே, அம்மனோட சூலத்தை வைக்கலாம், இந்த மாதிரியான எவ்வளவோ கடவுள்கள் நிறைய வச்சுருக்காங்க. இருந்தாலும் முருகனுடைய வேலும் அந்த முருகனுடைய லோகோவும் அதிக அளவில் இப்போ வாகனங்களில் தென்படுது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வாகன யோகம்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜாதக ரீதியாக செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிறைய வண்டி வாகனங்கள் நம்ம வாங்கி குமிக்கலாங்க. சூரிய வம்சம் படத்தில் வர சரத்குமார் மாதிரி நிறைய பஸ்ஸு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது, இல்லாட்டி கார் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது, இந்த மாதிரியான வண்டி வாகனங்கள் நிறைய பெரிய லெவலில் ட்ராவல்ஸ்லாம் வச்சு நடத்துகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாவினுடைய தாக்கம் அவங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். ஸோ அதனாலேயே அவங்கள சும்மா கிடந்தாலும் அவங்கள இன்னும் ஒரு கார் வாங்கி எக்ஸ்ட்ரா வச்சு ஓட்ட விடுறது, இல்லாட்டி இன்னும் ஒரு பஸ்ஸை வாங்கி எக்ஸ்ட்ரா வச்சு ஓட்ட விடுறதுன்னு இந்த மாதிரியான ட்ராவல்ஸ் ஏஜென்சிலாம் வச்சு நடத்துகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாவினுடைய பவர் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பஸ் டிரைவராக இருக்கட்டும், கண்டக்டராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ட்ராவல்லே இருக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலமையில இருந்து ஒரு வாகனம் வச்சு இயக்கக்கூடிய ஒரு தொழில் பண்ணக்கூடிய நிலமையில இருக்கிறவங்களால தான் பஸ்ஸு டிரைவர், கார் டிரைவர், ஆட்டோ டிரைவர், இந்த மாதிரியான எல்லா டிரைவர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒரு மறைமுகமாக இருந்து அவங்கள புஷ் பண்ணுவார். இது எல்லாமே செவ்வாய் நல்ல நிலமையில இருந்தால் அவங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய புது புது வண்டிகள், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வண்டிகள்லாம் கூட வாங்கி ஓட்டக்கூடிய சூழ்நிலைகள் கூட அவங்களுக்கு ஏற்படும். ஆனால் செவ்வாய் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தால் சாலையில் வாகன விபத்துகள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கார் ஆக்சிடென்ட், ரோடு ஆக்சிடென்ட்டு, ஸ்பாட்லேயே டெத்தும்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான சாலை விபத்துகளை கூட ஏற்படுத்தக்கூடிய சக்தி உடையவர் செவ்வாய். அவர் நல்லா இருந்தால் நல்ல வைப்ரேஷன்ஸும் கிடைக்கும். அவர் கொஞ்சம் ஜாதகத்தில் கெட்ட சூழ்நிலையில் கெட்ட கிரகங்களுடைய சேர்க்கையோடு இருந்தாருன்னா சாலை விபத்துகள் போன்ற துர்மரணங்கள் கூட நமக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ செவ்வாய் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தால் விபத்துகள், வண்டி வாகன விபத்துகளை ஏற்படுத்துவார். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொதுவாக சைக்கிள் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, பைக் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கீழே விழுந்து கண்டிப்பாக சிராய்ச்சி இருந்திருக்கும், காலில் கையில் ரத்தம் வந்துருக்கும். ஏன்னா அதுக்கும் செவ்வாய் தான் காரணம். ஏன்னா வாகனங்கள்னு வந்துட்டாலே கண்ணை மூடிக்கிட்டு 9 கிரகங்களில் செவ்வாயை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு கார் வாங்குகிறேன், பைக் வாங்குறேன்னு ஒரு பெரிய விஷயத்தில் நம்ம இறங்கும் போது செவ்வாயினுடைய நிலையை அறிஞ்சிக்கிட்டு தான் நம்ம வாங்கணும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, எதனால் அப்படி நமக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், ஃபஸ்ட்டு ஒரு அடிபட்டு தான் நம்ம சைக்கிள் ஓட்ட, பைக் ஓட்ட கூட நம்ம கற்றுக்குறோம்னா செவ்வாய் இரத்தக்காரகன்னு சொல்லுவாங்க. ரத்தம் கொதிக்குது எனக்குனாலே செவ்வாய் தான் அதுக்கு மெயின் காரணம். ரத்தத்தை கொதிக்க வைப்பார். ப்ரெஷர் அதிகமாக ஏற்படுத்தக்கூடியவரே அவர் தான். நம்மளுடைய ரத்தத்தை கொதித்து ஒரு கோபத்தை வர வைக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான கிரகம்னு கூட செவ்வாயை நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, வாகனத்துக்குள்ளே நம்ம கை வைக்கும் போதே, சைக்கிள் பைக்குன்னு நம்ம கை வைக்கும் போதே அதில் ஒரு சின்ன ஒரு ரத்த கவு வாங்கிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வண்டி வாகனங்கள், நம்ம பைக் ஓட்ட, சைக்கிள் ஓட்ட நல்லா நம்ம போய் அப்படி இப்படியே சைக்கிள், பைக்கு, காருன்னு அப்படியே நம்ம பிக்கப் ஆகி போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் ஸ்டார்டிங்கில் அவருடைய ப்ராப்பர்ட்டியில் நம்ம கை வைக்கும்போது நம்மளை ஒரு சின்ன காவு வாங்கிட்டு தான் அதையே நமக்கு முழுசாக கொடுக்குறாரு. ஸோ இதனால தான் நமக்கு சைக்கிள் ஓட்டும் போதும், கார் ஓட்டும் போதும், பைக் ஓட்டும் போதெல்லாம் நமக்கு சின்னதாக அடிபட்டு நமக்கு ஒரு ரத்த காவோட அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு காரணம். ஸோ செவ்வாய் ரத்தக்காரகன்னு வாகனங்கள்னா செவ்வாய் தான் அதுக்கு மெயினாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனால் வாகன விபத்துங்கிறத செவ்வாய் மட்டும்தான் கொடுப்பாருன்னு கிடையாதுங்க. சனி பகவானும் வாகன விபத்துகளை ஏற்படுத்துவார். துர்மரணங்கள், ரோட்டில் நடக்கக்கூடிய மரணங்களுக்கு சனி பகவானும் அவரால் முடிஞ்ச விஷயங்களை செய்வார். அதெல்லாம் கிரகங்களுடைய நிலைகளை பார்த்து நம்ம சொல்லலாம். ஆனால் முக்கியமாக இவ்வளோ விஷயங்களை செய்யக்கூடிய செவ்வாயோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதி தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தாங்க. முருகனை நம்ம வழிபட செவ்வாயால் வரக்கூடிய தோஷங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே நமக்கு படிப்படியாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம செவ்வாயினுடைய ப்ராப்பர்ட்டிஸில் வரக்கூடிய வாகனங்களை நம்ம எடுக்கும்போது, அதை யூஸ் பண்ணும்போது அதிகமான முருகன் ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், லோகோவாக இருக்கட்டும், வேலுவினுடைய சிம்பிளாக இருக்கட்டும், எல்லா வண்டி வாகனங்களையுமே வச்சுட்டு ஓட்டுறதுக்கான காரணம் அதுதான். ஸோ செவ்வாய் ரொம்ப கெட்டு போய் இருக்கிற ஒரு நபர் வாகனத்தில் போறாருனாலும் அவருக்கு அந்த இடத்துல எந்த ஒரு தீங்கும், வாகன விபத்துகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக முருகனை வச்சு வழிபட்டார்னா
முருகன் அந்த இடத்துல வேலாகவோ இல்லை ஸ்டாச்சுவாகவோ இருக்கும்போது செவ்வாயினுடைய தாக்கம்ங்கிறது குறையும். அப்போ அவருக்கு அந்த இடத்துல ஒரு விபத்து நடக்கணும்னு இருந்தால் கூட தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அது அவருக்கு தட்டி போக வைக்கும். அதனால தான் முருகனை அதிக அளவில் கும்பிடணும், வாகனங்கள் யூஸ் பண்ணும்போது கும்பிடணும்னு சொல்லி வச்சதுக்கான காரணம். ஆனால் இப்போது முருகன் இமேஜ் தான், முருகன் ஸ்டேட்டஸ் தான் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த மீனிங் தெரியாமலே கூட நிறைய பேர் ஸ்டாச்சுவை வச்சுக்கிட்டோம், ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டோம் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணது. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் இது போல் வீடியோக்கள் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிட ஆலோசனைகளை ஃப்ரீயாகவே வழங்கிட்டு இருக்கோம். அது உங்களுடைய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பை.